வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த தயாராகிவிட்டார்கள். தேர்தல் நாளுக்காக காத்திருக்கிறார்கள். இதற்கு அடையாளமாக தமிழக முதல்வர் செல்லும் இடங்களிலெல்லாம் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுகிறார்கள். அவர் பேசுகிற பொதுக்கூட்ட மையங்களில் மட்டுமில்லாமல் அவர் போகிற சாலைகள் எல்லாம் தானாகவே மக்கள் ஒரு தாயை பார்க்கிற ஆர்வத்தோடு அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடவே பல கட்சியிலிருந்து முதல்வர் பேசுகிற மேடையில் சாரியாக வந்து கட்சியில் சேருகிறார்கள். சிலர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய இருவர் உண்டு. அதில் முதன்மையானவர் மூத்த காங்கிரஸ் தலைவர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் திரு SRB அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதல்வரை பார்த்து சந்தித்திருக்கிறார். அதேபோல் முன்னாள் திமுக அமைச்சர் திருச்சி மாவட்ட செயலாளருமான திருச்சி செல்வராஜ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். நீண்ட பாரம்பரியம் மிக்க ஒரு காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு SRB அவர்கள் அவர் ஏன் இந்த முடிவை எடுத்தார்? அதிமுக தான் இனி சரியான தலைமை என்று அவர் சரியாக சிந்தித்து இங்கே வந்திருக்கிறாரா? கருணாநிதி தமிழகத்துக்கு செய்த துரோகங்கள் என்ன? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் எழுகிறது. இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக வந்திருக்கிறார் திரு SR பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமாக எடுத்த முடிவு எப்படி அந்த முடிவு நடந்தது? உங்களை போன்ற மூத்தவர்களின் ஆலோசனை அவர்கள் கேட்கவில்லையா? வாசன் எடுத்த முடிவு என்பது கட்சி ஆரம்பித்து ஓராண்டிற்கு மேலாகிறது. ஆரம்பித்த நாளிலே இருந்து செயல் வீரர்களை சந்திக்க வேண்டும், கட்சியின் 2வது மட்டம் 3வது மட்ட தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்பதிலே எல்லோரும் ஆர்வமாக இருந்தோம். வாசன் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார்கள். நாங்களும் பெரும்பாலான கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறோம். எல்லா இடங்களிலேயும் நம்முடைய நிலையை பற்றியும் தேர்தல் மிக நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தாலே என்ன மாதிரி நிலை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பல முறை விவாதித்திருக்கிறோம். அத்தனை பேரும் 85% மேலானவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது இப்பொழுது இருக்கிற ஆட்சி நல்லாட்சியாக இருக்கிறது. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர வேண்டும், நாம் அவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பரவலாக சொல்லி வந்தார்கள். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை தொடக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வந்தோம். பிறகு அதை விட்டு மக்கள் நல கூட்டணி என்று வந்தார்கள். மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் எந்த காரணத்தை கொண்டும் விஜயகாந்தை முதலமைச்சர் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. அது மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் நிதானம் எழுந்து விவேகம் இல்லாமல் செய்கின்ற விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவில்லை, அருவருக்கத்தக்க வகையில் இருக்கிறது. யாருக்கு வேண்டுமானாலும் எதிராக விமர்சனம் பண்ணலாம், தவறில்லை. ஆனால் ஜாதியின் பெயரை சொல்லி அருவருக்கத்தக்க முறையிலே விமர்சனம் செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னேன். மறுநாள் அதிகாலையில் அழைத்து இவர்களோடு மக்கள் நல கூட்டணி பேசி முடிவாகிவிட்டது என்று சொன்னார்கள். மக்கள் நல கூட்டணியோடு பேசினீர்களா? நான் தான் சொன்னேன், சரியாக வராது என்று சொன்னேன். 2வது என்னை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச சொல்லியிருக்கிறீர்கள். என்னை பேச சொல்லிவிட்டு நீங்கள் அங்கே பேசியது முறையல்ல. நீங்களே தெரியாமல் தமிழிசையோடு பேசியிருக்கிறீர்கள், மற்றவர்களோடும் பேசுகிறீர்கள். நீங்கள் எல்லோரோடும் பேசும்போது என்னை எப்படி அழைத்து பேசுவார் என்று அது சரியாக வரவே வராது. அதனால் தான் பார்க்கவில்லை நான் கருதுகின்றேன். இந்த கூட்டணி எனக்கு ஏற்புடையது அல்ல என்று சொன்னேன். நீங்கள் அலுவலகத்துக்கு வாருங்கள், அவர்கள் 3 மணிக்கு வருகிறார், நான் வரவில்லை. ஏனென்றால் எனக்கு இந்த கூட்டணியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் வரும்போது நான் நம்முடைய அலுவலகத்துக்கு வாருங்கள், அங்கே வர வேண்டாம் என்றார். நம்முடைய அலுவலகத்துக்கு வந்து அவர்களோடு தான் பேச வேண்டும், நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன். அதோடு அந்த இது முடிந்துவிட்டு, என்னை பொறுத்த வரையில் அந்த அணியோடு சேர்வது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அது ஒரு தமாஷாக கூட்டணியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரையில் கூட்டணி என்பது மட்டுமல்ல, இன்றைய நிலைமையில் தமிழ்நாட்டில் இந்த நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி நல்ல ஆட்சி தொடர வேண்டும் என்று நான் திடமாக நம்புகின்றேன். வேறு யார் வந்தாலும் குழப்பத்துக்கு தான் இடம் கொடுது. ஒரு நல்ல நிர்வாக திறமையோடு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்காக இருக்கிறது. அண்ணா இருந்தபோது இந்த கருணாநிதி எப்படி இருந்தார்? 69 கருணாநிதியிடம் திராவிட முன்னேற்ற கழகம் வர ஆரம்பித்த போது தமிழகம் எப்படியெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் சீரழிவை நோக்கி வளர ஆரம்பித்தது?
உதாரணமாக 71 ஒரு சினிமா எடுத்தேன். அந்த படம் என்னன்னா, இல்லை ஒரு பிள்ளை என தவித்த தமிழ் திரையுலகில் இல்லையோ நான் என்று வந்து உதித்த முதல்வரின் மூத்த மகன் மூகா முத்து நடிக்கும் பிள்ளையோ பிள்ளை என்று விளம்பரப்படுத்தார். அது எம்ஜிஆருக்கு அதெல்லாம் பண்ணது, வேற ஒன்றும் இல்லை. தன்னை விட எம்ஜிஆருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த செல்வாக்குள்ள ஒரு நபர் மீண்டும் அதே போல் அந்த செல்வாக்கோடு இருக்கக்கூடாது என்கிற காழ்ப்புணர்ச்சி, பொறாமை தான் முக்கியமான காரணம். ஆக எம்ஜிஆர் முடித்து விட முடியுமா என்று முயற்சி செய்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் 71 72 நடந்தது. அதுக்காக தான் அந்த பிள்ளையோ பிள்ளை, அந்த பிள்ளை எடுபடல. எம்ஜிஆருக்கும் வந்து சிலர் பேசிய பேச்சுக்கள் அச்சத்தை உருவாக்கியது. அவரே பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கார் அவர் சொன்னார், நான் வந்து சில கூட்டங்களில் போகும்போது ஊழலற்ற ஆட்சி என்றெல்லாம் பேசினா முதல் நல்ல கைதில் விடுவோம். வர வர நாங்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கித்தான் மற்ற இங்கே இருப்பவர்களால் லஞ்சம் வாங்கித்தான் பிழைக்கிறார் என்று நினைக்கிறார்கள், கைதில் விழுகாது. பிறகு கடைசியில் மதுரை மாநாட்டிலே பேசும்போது சொன்னார், என்னை போன்றவர்களோ கூட லஞ்சம் வாங்கித்தான் சாப்பிடுகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்ற போது இல்லை 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 என்று எல்லாரும் கோஷமிட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஏதோ கோளாறு இருக்கிறது நான் புரிந்து கொண்டேன். அதனால் அதுக்காக சில நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது. அதை அன்றைய தினம் கருணாநிதியாரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சட்டமன்ற மாண்பை குலைத்தவர், பொது மேடைகளில் அநாகரிகமாக கொச்சையாக தலைவர்களை பேசுவது, வன்முறை கலாச்சாரத்தை தமிழக அரசியலில் விதைத்தவர் என்று கருணாநிதிக்கு நிறைய பங்குகள் உண்டு. இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே வன்முறை கலாச்சாரம் உண்டு. யாரையாவது ஆள் விட்டு தாக்கி விட்டு பிறகு தான் தாக்கப்பட்டேன் என்று அவர் எப்போ வேஷம் போடுவார். 1967 தேர்தல் கூட அதான் செஞ்சார். தாக்கப்பட்டதாகவும் எங்கேயோ ஒரு ஏழையின் வீட்டிலே போய் பதுங்கி கொண்டதாகவும் அதனால தான் பிழைத்ததாகவும் அது ஒரு நாடகம். அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. கருணாநிதி எங்கே பத்திரிகையிலே வந்திருக்கு, ஒவ்வொரு போலிங் பூத்தாக போய் ஒரு வாக்குச்சாவடியாக போன்று அவர் பார்த்து கொண்டு தான் இருந்தார். ஒன்றும் ஆகலை, அவர் நல்லா தான் இருந்தார். அதெல்லாம் வந்து அவர் ஆடுகின்ற நாடகம். அதுக்காக சில நேரங்களில் அவர் வன்முறை கலாச்சாரத்தை வேண்டுமென்றே வளர்த்தார். அவருக்கு வந்து வன்முறை கலாச்சாரம் வந்து கை வந்த கலை. பலரையும் விரட்டுவதற்கு பயன்படுத்துவார். சட்டசபையிலேயே நீங்கள் பார்த்தீர்கள், அன்றைய தினம் சபாநாயகராக இந்த மதியவிலகனை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக சீனிவாசன் கீழே உட்கார வச்சு அந்த இதிலேயே உட்கார வச்சு அங்கே இருக்கிற மைக்கை கட் பண்ணி இந்த பி சீனிவாசனை கொடுத்து எம்ஜிஆரை பேச அழைத்தால் எம்ஜிஆருடைய மைக் பேச விடாமல் செய்து அன்று நடத்தி காட்டியது யாராலையும் 2 சட்டசபைகள் நடந்தன. அதோடு மதியவிலகனை வெளியே அனுப்பிவிட்டார். எம்ஜிஆர் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறு என்று சொன்னார். தவிர அவருக்கு மீது வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ன ஆயிற்று? விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்று ஒன்றும் அவருக்கு ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காப்படும் என்று நான் நம்பலை. என்றாலும் விவாதம் என்ன ஆயிற்று? விவாதமே நடக்கலையே. எம்ஜிஆர் 2.5 மணி நேரம் பேசினேங்கிறார். ஒரே ஒரு சொல் கூட சட்டமன்ற பதிவேடுகளில் இல்லை. ஒரு சொல் கூட அவர் பேசியதாக இல்லை. அதில் அத்தனையும் பயனற்று போயிற்று. அந்த மாதிரி அவர் எது பேசினாலும் தான் பேசி தான் நிற்க வேண்டும். பிறர் பேசுவது நிற்கக்கூடாது என்பது தெளிவாக இருப்பார். தான் சொன்னது அப்படியே தான் சொன்னது மட்டும்தான் சரி, பிறர் சொல்வது சரியில்லை என்று அடிக்கடி அவர் பேசுறது இதில் பழக்கம் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் எது எடுத்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும், உதாரணமாக திடீரென்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பலரும் எதிர்த்தாலும் மாணவர்கள் கடுமையாக எதிர்த்தார். நாங்கள் உள்ளே நுழைய விடமாட்டோம் என்று போராடினார். இவர் விடுவாரா? என்ன அந்த பட்டம் வரல, என்ன கெட்டு போச்சு இருக்கு? அந்த டாக்டர் பட்டம் வாங்கினாலும் ஒன்றும் பெருசாக வந்துட போதில்லை. என்றாலும் வாங்கியே தீர்வேன் என்று போகிறார். வன்முறை வெடித்தது. அங்கே நடந்தது போது ஒரு உயிர் காவு போயிற்று. உதயகுமார் ஒரு உயிர் காவு போய் அந்த உதயகுமாரை எடுத்து வச்சா அவர் என் மகனே அல்லன்னு பெற்றோர்களை சொல்ல வைத்தவர் கருணாநிதி. அது யாரும் மறந்து விட முடியாது. அது மாதிரி அது ஒரு கலாச்சாரம் வட்டி இருந்துகிட்டே இருந்து அதுக்காக இவருக்கு டாக்டர் பட்டம் ஒரு உயிர் போகுது. அந்த உயிர் பெற்றோர்களே சொந்தம் கொண்டாடவில்லை, இது என் மகன்தான் என்று கொண்டாடவில்லை. அத்தனை மாணவர்களும் சொல்லுகிறார்கள் இது உதயகுமார். அப்புறம் ஏன் அந்த மாறி போச்சு? இதுதான் இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் எதையாவது ஒன்றை விதைத்து கொண்டே இருப்பார். ஒன்றோடு நிற்க மாட்டார். இன்னொரு திடீர்னு என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் இனிமேல் ராஜராஜ சோழன் விருது ஒன்று கொடுப்பார்கள். சிறந்த தமிழ் எழுத்தாளர் யாராக இருந்தாலும் அவளை தேர்வு செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல விருது கிடைக்கும், ராஜராஜ சோழன் விருது. எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தமிழ் புலவர்கள், தமிழில் இருந்த பாண்டித்யம் பெற்றவர்களெல்லாம் வரவேற்று அறிக்கைகள் விட்டார்கள். இனிமேல் தமிழிலே எழுதுபவர்கள், தமிழ் எழுத்தாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைத்தார்கள். முதல் ஆண்டு தேர்ந்தெடுத்தார்கள். யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? கலைஞர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அவர் தான் முதல் ராஜராஜ விருதே அவருக்கு கொடுக்கறதுக்காக ஏற்பட. அதே மாதிரி ஒரு எந்த அளவுக்கு அந்த உண்மையானது தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா உலகமாக கவிஞர் அப்படின்னு ஒரு பட்டம்
இவர் எழுதுவது கவிதையா என்பதே யாரும் ஏற்றுக்கொள்றதில்லை இன்று வரைக்கும். அந்த கவிதையை நம்ம சோ என்ன சொல்லுவார்னா கம்பாஸ்டர் கவிதையும் கவிதை விஷயத்தில் அவர் எழுதுகிற கவிதை என்று நான் இன்றும் நானும் கருதுவதில்லை. சோ சொன்னது மட்டுமல்ல, என்னால் அதை கவிதை என்றே ஏற்றுக்கொள்ள முடியாது. புதுக்கவிதை என்பார்கள். அது என்ன புதுக்கவிதைன்னு என்ன? கவிதைக்கு இலக்கணம் இருக்கிறது. தமிழில் நீண்ட காலத்து இலக்கணம் எல்லோரும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த புதுக்கவிதை நிறைய பேர் எழுதுறாங்க இல்லைன்னு சொல்ல. கொஞ்சமாவது கவித்துவம் இருந்தால் கவிஞன்னு சொல்லலாம். கவித்துவமே இல்லாத இதுக்கு பேர் கவிதை என்று யாரும் சொல்ல முடியும். இந்த சம்பத், SSR, கவிஞர் இவர்களோடெல்லாம் அவருக்கு ஏற்பட்ட மோதல்கள் என்ன? சம்பத்தோடு ஏற்பட்ட மோதல் என்பது 1959, 60களில் அடுத்து பொதுச்செயலாளராக யார், நாவலர் பொதுச்செயலாளராக இருந்தார். அடுத்து யார் பொதுச்செயலாளராக வருவது ஒரு பிரச்சனை. பிறகு எம்எல்ஏயாக இருப்பவர்கள், எம்எல்ஏ அல்லது எம்பியாக இருப்பவர்கள் யாரும் நிற்க முடியாது அந்த அன்று எழுதப்பட்ட சட்டத்தின்படி. அதனால் 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சைடில் மதியழகனை சம்பத் சப்போர்ட் பண்ணார். இந்த பக்கம் வேறு ஆட்களை மாற்றி சப்போர்ட், ஒவ்வொரு ஆளுக்கு ஒன்று சொல்லி ஏதோ ஒரு பேர் சேர்ந்து சிற்றரசு நான் நிற்பேனார், இன்னொருத்தன் நான் நிற்பேனா, இல்லை நாவலையை தொடரலான்னு கலைஞர் லைன் எடுத்தார். இது பெரிய இதுவாக வெடித்து விடும் என்று அண்ணா பயந்து சமரசம் பேசினார். அது எங்கே நடந்தோன்னா, அயானி என்னன்னா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலையம் இருக்கிறதா, அந்த கட்டடம் தென்னிந்திய நடிகர் சங்கமாக எதுவாக இருந்தது, அது எம்ஜிஆர் கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே தான் இது பொதுக்குழு நடைபெற்றது. அண்ணா கலந்து பேசி எல்லாரையும் அழைத்து பேசி பிறகு நானும் நிற்பேன் நீயும் நிற்பேன் ஆளாள் சொல்லிட்டு இருந்தாங்க. சிற்றரசு நானும் நிற்பேன்னாரு. வம்பே வேணாம், நானே பொதுச்செயலாளர் இருந்துக்கிறேன்ட்டார் அண்ணா. பிறகு மற்றவர்கள் சம்பத் அவைத்தலைவர்னார், கருணாநிதி பொருளாளர். அப்புறம் 5 செயலாளர் போட்டார். தலைவரை செயலாளர் ஒருத்தர், வெளியீட்டு செயலாளர் ஒருத்தர், மாற்றி ஒரு 5 செயலாளர் போட்டாங்க. அதில் நாவலர் நெடுஞ்செழியன், KM மதியழகன், CP சிற்றரசு, NV நடராஜன் 4-5 பேரையும் போட்டார். இதுதான் அன்றைக்கி போட்டது. இதில் என்னென்னா, சம்பத் நான் வரணும்னு நினச்சேன், நடிச்சிட்டார் சம்பத். அது முதல்ல ஒரு எம்எல்ஏ இருக்க வர முடியாது போட்டோன்னு படிச்சிட்டாரு. திருப்பி இங்கேயும் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு அவருக்கு கோபம் உண்டு. பார்லிமெண்ட்ரி போர்டு, அதாவது நாடாளுமன்ற குழுவுக்கு தேர்தல் நடைபெற்றது. 5 பேர் எடுக்கணும். அதில் நிறைய பேர் நின்றாங்க. அது கலைஞர் நின்னார், நாகரும் நின்னார், ஏகோன்சாமி நின்னார். முதல் ஓட்டு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமேனால் ஏகோன்சாமி 107 ஓட்டு வாங்கினார். அடுத்து நாவலர் 105. அதுக்கு அடுத்தது MP சுப்பிரமணியம், அவர் 85 ஓட்டுகள் வாங்கினார். அந்த கட்டத்தில் போட்டியிட்டு மிக குறைவாக ஓட்டு வாங்கி கொண்டிருந்த அன்பில் தர்மலிங்கம் நீ தோற்று போயிட்ட ஐயான்ட்டார். யார்கிட்ட? கலைஞர்கிட்ட. ஐயோன்னு 2 கையும் தலைமையில் வச்சுட்டார் கலைஞர். எது அவர் 66 ஓட்டு தான் வாங்கினார். அவர் ஜெயிச்சார். 4வது இடம் 5வது இடம் வந்தார். 66 ஓட்டு, ரொம்ப கீழே வந்துட்டார். அதை அவர் மனசை தாங்கிக்கவே முடியல அவர். அதனால் ஏதோ ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பிக் கொண்டே இருப்பார். வேலூர் பொதுக்குழுக்கு முன்பு அவர்கள் தயாராகி விட்டார். வேலூர் பொதுக்குழுவில் செயற்குழு நடந்து கொண்டிருக்கும் போது வேண்டுமென்றே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எழுப்பி அடிதையில் கொண்டு போயிட்டார். அந்த அடிதையிலே நானே முன்ன யாருன்னு சொல்ல மாட்டேன், பின்னால் SS அவரே ஒத்துட்டார். நான் தான் அவரை தாக்க முற்பட்டேன் என்று ஒப்புக்கொண்டார். அண்ணா சொல்லியும் கூட நான் மன்னிப்பு கேட்காது, என்னுடைய தவறு. அண்ணா சொன்னார், நீ மன்னிப்பு கேட்டுக்கோ. பின்னால் சமரசம் வந்தபோது நீ போய் மன்னிப்பு கேட்கணும், அதுதான் முறைன்னு சொன்னார். அவர் கேட்கலைங்கிற நான் ரொம்ப வருத்தப்பட்டு கடைசி காலத்தில் கூட பேசியிருக்கேன். ஒரு புத்தகத்திலே, நான் வந்த பாதை புத்தகத்திலையும் நான் செய்த மிகப்பெரிய தவறு கருணாநிதி சொல் பேச்சு கேட்டு நான் சம்பத்தை தாக்க போனேன்னு சொல்லி அவர் பிறகு கருணாநிதி சொல் பேச்சு கேட்ட அவரையே தாக்குனாங்களே இல்லையா? 1980 எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கு யார் தூண்டுகோல், யார் காரணம்னா கலைஞர் தான். அதை சொன்ன கோபம் வந்துடும். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. 8 மற்ற சட்டசபைகளெல்லாம் கலைக்கப்படும் போது தமிழ்நாட்டிலே மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற தோற்றவர்கள் அதை வைத்துக் கொள்ள முடியாதுங்கிற காரணத்தால் கலைத்தார்கள் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு 8 அசம்பிளி இஸ் டிசால்வ் அப்படின்னா மொத்தம் கேப்ஷனு. அதில் கருணாநிதி ரோல்னு ஒரு பாக்ஸ் நியூஸ் ஹிண்டு, அதெல்லாம் எனக்கு அப்படியே நினைவு இருந்தது. அன்று நினைவு வந்து இன்றைக்கி நினைவுக்கு அன்றைக்கி இருந்தது. அதனால் நிச்சயமாக தெரியும் இவருக்கு ஒரு ரோல் இருந்ததுன்னு தெரியும். லீட் பூரா படித்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் இந்திரா காந்தி 2 முறை சந்தித்திருக்கிறார், சஞ்சய் காந்தியை சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டையும் கலைப்பது என்று முடிவாகிவிட்டது. ஏன்னா நான் அவ்வளோ கரெக்டாக ஏன் சொல்கிறேன்னா, நானும் MPS ஒரு நோட் கொடுத்துருந்தேன், தமிழ்நாடு அசம்பிளி சட்டமன்றத்தை கலைக்காதீர்கள். அது அவருக்கான இந்த ஓட்டு அவருக்கு எதிரான ஓட்டு நம்ம நினச்சா தப்பு. இது உங்களுக்காக போடப்பட்ட ஓட்டு.
இப்பொழுது நீங்கள் கலைத்தால் மீண்டும் அவருக்கு இடத்துல அனுதாபம் வருமே தவிர அவருக்கு எதிர்ப்பான உணர்வு வராது. இந்திரா காந்தி கிட்ட கொடுத்தீங்க. ஆமாம், இந்திரா காந்தி சொன்னேன், நாங்கள் எழுதியிருந்தோம். எம்பிஎஸ் டெல்லியில் தான் நான் இங்கே இருந்தனால தான் எம்பிஎஸ் டெல்லியில் தான் இருந்தார். அன்னைக்கு கலைக்கிற அன்னைக்கு முந்தின நாள் கலைக்கிற சமயத்தில் எங்கிட்ட சொன்ன கலைச்சிடுவாங்க. ஏங்க நீங்கள் நம்ம கொடுத்து நான் இருக்குது பின் என்னென்ன என்னமோ கலைச்சிடுவாங்கன்னு தான் பேசிகிட்டு இருக்கான்னு கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் கலைச்சிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணார். அப்புறம் ஆரி வந்தார், அவரையும் கேட்டேன். அப்புறம் இந்திரா காந்தி என்னை அடுத்த தடவை நான் சந்திக்கும் போது கிடையாம பண்ணீங்க. ஹி வாஸ் அடமெண்ட். திஸ் இஸ் த வேர்ட் ஷி யூஸ்ட். அதாவது எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கணும் கருணாநிதி பிடிவாதமாக இருந்தார், செஞ்சே தீரணும்னு சொன்னார். இந்த மாதிரி எதையும் செய்வார், ஆனால் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார், மற்றவங்க மேலே தள்ளி விட்டுருவார், மற்றவங்க செஞ்ச மாதிரி காட்டிக்குவார். இதுதான் கருணாநிதி. 3 ஆண்டு கூட நிறைவேறாத ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுத்து கலைத்தவுடன் சட்டமன்றத்தில் கருணாநிதி மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி வரும் என்பதை கருணாநிதி எதிர்பார்த்தாரா? எதிர்பார்க்கல. அந்த ஓட்டு என்பது முழுக்க முழுக்க கருணாநிதிக்கு எதிரான எம்ஜிஆருக்கு ஆதரவான ஓட்டு. எம்ஜிஆரா கருணாநிதி தான் கேள்வி. 71 இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற இடத்தை கூட கொடுக்காத போது அவர் என்ன சொன்னார்? இங்கே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, காமராஜர் தலைமையான ஸ்தாபன காங்கிரஸுக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு சட்டமன்றத்திற்குள் காங்கிரஸை நுழைய விடவில்லை. அந்த தேர்தலில் முழுக்க முழுக்க இந்திரா காந்திக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டுதான் அவர் 183 184 வந்தாரே தவிர அவருக்காக விழுந்த ஓட்டில் எம்ஜிஆர் கொடுக்குற ஓட்டு யாரெல்லாம் தனக்கு உதவினா அத்தனை பேரும் உதறி தள்ளுவதுதான் கருணாநிதியுடைய வாடிக்கையாக இருந்திருக்குது. அப்படிதான் எம்ஜிஆர் உதறி தள்ளினார். அப்படிதான் ஒவ்வொருத்தர் யாரையும் அவர் கூட வைத்துக்கவே மாட்டார். கருணாநிதியை பற்றி வைக்கப்பட்ட விமர்சனங்கள் யாரால் வைக்கப்பட்டன ஞாபகம் இருக்கா? சம்பத் அண்ணாமலை யாரை பற்றி சொன்னாலும் மிக கச்சிதமாக சில சொற்களையே சொல்லி முடிப்பார். அவருக்கு முன்பு பேசியவர் ஒரு நீண்ட நேரம் வடநாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு அவியல் கூட்டணியுடைய அமைச்சர்கள் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார் பேர் சொல்லி கொண்டிருந்தார்கள். அது முடித்த உடனே அவரை பேச சொன்னார். யார்? சம்பத். உடனே அவர் சொன்னார், அவர் மிக சிரமப்பட்டு பல பெயர்களை சொன்னார்கள். மகாமாயா பிரசாத் சின்ஹா அது மற்ற பெயர்கள்லாம் சொன்னார்கள். அவ்வளவு தூரம் ஏன் கஷ்டம்? அவர்களெல்லாம் யார் என்றால் அந்தந்த ஊர் கருணாநிதிகள். அதான் கருணாநிதி பற்றி அவருடைய வருஷம். கவியரசர் கண்ணதாசன் கலையிடத்தை மிக நெருக்கமாக பழகினார். அவர் மிக சுருக்கமாக சொன்னார், வாங்கி பழக்கப்பட்ட கை, போட்டு பழக்கப்பட்ட பை, சொல்லி பழக்கப்பட்ட பொய், இதுதான் அவருன்னு சொன்னார். அதை விட ஒரு சரியான சொற்களாலே மிக எளிமையாக சொல்லக்கூடிய எதுவுமே இருக்க முடியாது. இன்றைய சீஃப் மினிஸ்டருடைய கரேஜையும் போல்ட்னஸையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த கரேஜும் போல்ட்னஸ் இருந்த காரணத்தால் மட்டுமே தான் இந்த காரம் அவரால் அரசியலை நீடிக்க முடிகிறது, அவரால் நிலையாக நிற்க முடிகிறது. அந்த துணிவு துணிச்சல் இல்லை என்று சொன்னால் இதுக்குள்ளே அவர் அரசியல் விட்டு கருணாநிதி ஓட்டியிருப்பார், சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். அந்த துணிச்சல், தான் எதையும் நின்று சமாளிப்பேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், நேர்மையாகத்தான் நடந்து கொள்வேன் என்ற அவர்கள் தைரியமாக நின்ற காரணத்தால் தான் இந்த கருணாநிதியை சமாளித்து மீண்டும் அவராலே வந்திருக்க முடிகிறது. இன்றைய தினம் தமிழகத்தில் மீண்டும் நல்லாட்சியை கொடுக்கக்கூடியவர் அவர் மட்டுமே என்கிற நம்பிக்கை அவரால் உருவாக்க முடிந்திருக்கிறது. ஒரு லீடருக்கு கண்டிப்பும் வேணும், ஒரு ஸ்டபர்னஸும் வேணும், கருணையும் வேணும். அந்த காம்பினேஷனாக நீங்கள் தமிழக முதல்வரை பார்க்குறீங்க. நிச்சயமாக. அதாவது ஸ்டபர்னஸ் இருந்தால் தான் கட்டுப்பாடு இருக்கும். ஒழுக்கம் கட்டுப்பாடு ரெண்டு இருக்கும். நான் சொன்ன மாதிரி கட்டுப்பாடு வேணா நிச்சயமாக ஓரளவுக்கு ஸ்டபர்னஸ் இருக்கணும். அதுக்காக ஸ்டபர்னஸ் இருக்குது. அதாவது அவரை பற்றி சொல்லும்போதே எல்லாரும் சொல்லுவாங்க, இதில் ஒரு தாயாக இருந்தாலும் கூட கண்டிப்பதிலே தந்தை, பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பதில் கொஞ்சம் கூட அச்சாத ஒரு தந்தையை போல் தான் நடந்து கொள்வார். அது உண்மைதான், தவறு இல்லை. அது இருந்தனால்தான் இன்று வரைக்கும் கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை கழகத்தை நடத்தி செல்ல முடிகிறது. மீண்டும் மக்கள் இந்த மாதிரி நல்ல ஆட்சி, அப்பொழுதுதான் பொது வாழ்க்கையிலேயும் சரி சமுதாயத்திலேயும் சரி ரவுடித்தனமெல்லாம் குறைந்து அது நல்ல சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நல்ல ஆட்சியாக இருக்கும் என்று மக்கள் நினைப்பதற்கு காரணம் அதுவும் ஒரு காரணம். பொதுவாக இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி இப்பொழுது கூட ஒரு 2 நாள் முன்னாடி முரசொலியில் கூட என்ன சொல்றாருன்னா, திருச்சியில் பேசும்பொழுது இன்னும் 15 நாட்கள் தான், இன்னும் 20 நாட்களில் உதயசூரியன் ஆட்சி வரும் என்கிறார். இவருடன் கூட்டணி சேர்வதற்கு யாரும் இல்லை. மக்கள் நல கூட்டணியை மனநோய் கூட்டணி என்று மக்கள் பேசுகிற அளவிற்கு அவர்கள் முன்னிறுத்துகிற அந்த முதல்வர் வேட்பாளர் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியோ இங்கே கால் ஊன முடியாது. பாமகவோ இந்த உட்டோப்பியன் வேர்ல்டுன்னுவாங்க, எட்ட முடியாத ஊரில் இருக்கிற ஒரு கற்பனையில் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைய தேர்தலில் எப்படி பார்க்கிறீர்கள்? இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற
நல்லாட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா அல்லது மீண்டும் குழப்பம் ஏற்பட வேண்டுமா, ஒரு அராஜகம் சூழ்ந்த ஒரு சூழல் ஏற்பட வேண்டுமா தான் இன்றைய தினம் கேள்வி. நல்லாட்சிக்கு நிச்சயமாக மக்கள் வாக்களிப்பார் என்ற திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக மக்களுடைய வரவேற்பை பெற்று இந்த ஆட்சி நீடிக்கும், அதில் எந்த சந்தேகம் வேண்டும். Her every action seems to be very concerned, matured, far-sighted. நீங்கள் எல்லாம் அவங்களுடைய சாதனைகளை பார்த்தா அதில் எல்லாமே இருக்குது. கீழ்த்தட்டு மக்களைலேருந்து ஆரம்பித்து ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறதுலேருந்து ஒரு தொழில் வளம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு ஆல் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பார்வை இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 5 ஆண்டு காலத்தில் நிர்வாகம் நடைபெற்று கொண்ட நேரத்தில் மிகவும் கம்பீரமாக ஒழுக்கமாக கட்டுப்பாடு குலைந்து போகாமல் பார்த்து கொண்டார். மக்களுக்கு நல்லாட்சி தரணும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று தெளிவாக இருந்தார். அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு சாதனைகள் நடைபெற்றிருக்கு சொன்னால் அவருடைய அந்த சீரிய தலைமையினால் தான் இவ்வளவு சாதனைகள் நடைபெற்றிருக்கிறது. அதைத்தான் மக்கள் வரவேற்கிறார்கள். இப்போது 10,000 மெகாவாட் 9,000 மெகாவாட் இருந்தால் கூட இன்னைக்கு கலைஞர் சமாளித்திருக்க முடியும் மின்சாரம். ஆனால் அதே அவரால் குடும்பம் 6 மணி நேரம் மின்வெட்டு, 12-10 மணி நேரம் மின்வெட்டுன்னு ஒரு காலத்தில் மின்வெட்டு இருந்தால் அது கதகதியாக இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் மின் தேவை எவ்வளோ என்பதென்றால் சில நாட்களுக்கு முன்னாலே கணக்கு சொன்னால் 15,000 மெகாவாட் தேவைப்படுகிறது. 15,000 மெகாவாட் இருந்தாலும் கூட 1 மணி நேரம் கூட மின்வெட்டு கிடையாது. அந்த நிலைமை உருவாக்குறதுன்னு சொன்னால் அவருடைய ஆட்சியில் அவருடைய திறமையினால் தான் நடைபெற்றிருக்கிறது. உண்மை என்னென்னா மின்வெட்டு இல்லை, தொழிற்சாலை எதுவும் இன்றைக்கி தான் இயங்காமல் இல்லை, தொழிற்சாலைக்கு விடுமுறை வேண்டிய லே ஆஃப் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் விவசாயத்தை பொறுத்தவரையில் இறைக்கு தேவையான மின்சாரம் தொடர்ந்து கிடைக்கிறது. இதுதான் மக்கள் எதிர்பார்க்கவில்லை தவிர வேறு எதிர்பார்க்க. கோயம்புத்தூர் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் போய் நமக்கு நாமே நாடோடின்னு போய் இன்னும் திருப்பூரில் ஒரு தொழிலும் நடக்கலை, ஒன்றுமே நடக்கலைன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பெல்ட், இந்த மான்செஸ்டர் ஆஃப் சவுத்துன்னு என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் பெல்ட்ல இந்த 5 வருஷம் அம்மா ஆட்சி எப்படி பார்க்குறாங்க? சுருக்கமாக நான் சொல்கிறேன். இந்த ஆண்டு இந்தியாவிலேயே தொழில் என்று எடுத்துக்கொண்டா, வேலை என்று எடுத்துக்கொண்டா, திருப்பூரில் தான் 42% மக்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறோம். மறந்துடாதீங்க. இன்னும் அதே பெல்ட்டில் அதே மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் தாராபுரம் 41%. வேறு எந்த ஊரில் ஏதாவது இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு ஊரில் ஒரு வேறு மாநிலத்தில் அந்த மாதிரி இருக்கான்னு காட்ட சொல்லுங்கள். அப்போ இவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம். 42% மக்களுக்கு திருப்பூரில் வேலை இருக்கிறோம். அங்கே போதிய தொழிலாளர்கள் இல்லை. இன்றைய தினம் பார்ப்பீர்களே ஆனால் பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், நேபாள், ராஜஸ்தான் இத்தனை இடத்துல இருந்து திருப்பூரில் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு வேளாண்மைக்கு விவசாயத்திற்கு இன்றைக்கு ஆட்கள் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தான் இன்றைய தினம் விவசாயத்துக்கு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. முன்ன இந்த வேலை வாய்ப்புகள்லாம் முன்ன கிடையாது. அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சொல்லப்போனால் நல்ல கூலி, பெண்களுக்கும் ஆண்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல கூலி, உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறது. இது போன்ற ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால காரணத்தால இந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட கறவை மாடுகள், ஆடுகள்லாம் கிராமப்புற பெண்களின் பொருளாதார நிச்சயமாக உயர்த்தியிருக்கிறார். எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். யாரை எந்த ஊரில் வேணாலும் அந்த விலையில்லா மாடு, விலையில்லா ஆடு கொடுத்த இடத்துல போய் கேட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா? நிச்சயமாக உயர்ந்திருக்கும்பாங்க. கடன்லாம் கட்டிட்டாங்க. அந்த விலையில்லா மாடுகள் வாங்கினவெல்லாம் அது கேட்டால் குறைந்தபட்சம் இவ்வளோ லிட்டர் பால் இருக்கிறது. அதாவது நாங்கள் பாலை ஊற்றி பாலை விற்று அந்த பணத்தில் நாங்கள் கடன் கட்டி விட்டோம், நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் காணாமல் போகும்? பல கட்சிகள் காணாமல் போகும். கருணாநிதி நிலைமை என்ன ஆகும்? கருணாநிதிக்கு போய்த்த அவருக்கு கொஞ்சம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கணக்கில் ஒரு வீக். அதனால தான் குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போகல. சும்மா பொதுவாக எஸ்எல்சின்னு சொல்கிறாங்க. எஸ்எல்சி படித்தாரான்னு எனக்கு தெரியாது. ஸ்கூல் ட்ராப் அவுட், அது எனக்கு நிச்சயமாக தெரியும். கணக்கில் வீக். ஏன்னா 91 முடிஞ்சோன்னா எனக்கு 94ன்னாரு. இப்போது 93, 93 இன்னைக்கு தான் 92ன்னு சொல்லியிருக்காரு. கீழே வந்து 94, 93, 93, 92 வந்து ஆண்டு கூடாமல் குறையுது. இப்போதான் குறையுது. 92 ஆயிடுது. பேராசிரியரோட 1.5 வருஷத்துக்கு மூத்தவர். அதை மறந்துடாதீங்க. 1.5 வருஷத்துக்கு மூத்தவர் இருந்தாலும் கலைஞருடைய அவர் இந்த தோல்வி அவர் எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்ளான்னு நம்ம பார்க்கணும். நிச்சயமாக தோல்வி அவர் காத்திருக்கிறது. திமுகவோட இப்போ இருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ் நண்பர்களே சொல்கிறார்கள், எங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது என்றால், திமுகவிற்கு இந்த வாட்டி ஒரு ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் கிடைக்குமா? நிச்சயமாக ஒரு ஹியூமிலியேட்டிங் டிஃபீட் கிடைக்கும், சந்தேகம் வேண்டாம். அவர் 2வது இடத்துல வருவார்களா, 3வது இடத்துல இருப்பார்களா?
2வது இடமா 3வது இடமா 2வது வரலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. முதலுக்கும் 2வதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பார்க்கணும், எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்குது. பை அ டிஸ்டன்ஸ்பாங்க, பை அ ஸ்ட்ரீட்டும்பாங்க, மேபி பை அ ஸ்ட்ரீட். இல்லை, இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு இந்திரா செல்வாக்கு, இங்கே புரட்சி தலைவரின் பாப்புலாரிட்டி எல்லாம் சேர்த்து 184 இடங்கள் திமுக வாங்கிட்டு. அந்த சாதனையை மிக அதிக அளவில் இன்றைய முதல்வர் முறியடிக்க போகிறார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. பெரிய 183 184 என்பதல்ல, கலைஞர் எதிர்பார்க்காத அளவுக்கு, மற்றவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு, அனைவரும் மலைக்கத்தக்க அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி நிச்சயமாக இந்த தலைமையின் கீழே வரும். அதாவது உங்கள் அனுபவத்தை வைத்து கொண்டு பேசினால் நேர காலம் போராது. ஆனாலும் உங்கள் நீண்ட அனுபவத்தையும் இன்று நீங்கள் ஒரு பெருமிதத்தோடு அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிற இந்த சூழலிலும் தமிழ்நாடு அரசியல் குறித்து உங்களுடைய பார்வையும் நேயர்களுக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு செலவிட்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.